ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டோமா, அது ஒரு 10 டைப்பில் இருக்குது. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், ரியல் டைம் ஸ்ட்ரக்சர், மல்டி டைம்லைன், ஹைப்பர் லிங்க், ஃபேபுலா, ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல், ரஷமான், சர்க்குலர், நான் லீனியர், ஆனோரிக். பொதுவாக நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அது இந்த 10 ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ளே வந்துடும். மோஸ்ட்லி படங்கள் வந்துட்டு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. நமக்கு முக்கியம் எல்லாம் இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர். இவனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. ஒரு படத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கதைகள் இருந்தால் அதை வந்துட்டு நம்ம 2 வகையாக சொல்லலாம். ஒன்று ஆந்தாலஜி, இன்னொன்று ஹைப்பர் லிங்க். இந்த ஆந்தாலஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு 2.5 மணி நேர படத்தில் ஒரு 4 கதையோ 5 கதையோ இருக்கும். ஒரு கதை முடிஞ்ச உடனே அப்புறூட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்த கதைக்கு போயிடுவாங்க. ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆந்தாலஜி. பட் இந்த ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது அப்படி இருக்கிற 4 கதையோ 5 கதையோ அது எல்லாமே இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கேரக்டர்ஸ் மீட் ஆகிருக்கும். இல்லை இந்த கேரக்டர் பண்ண ஏதோ ஒரு விஷயம் இன்னொரு கேரக்டர் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த வீடியோல எனக்கு பிடிச்ச 5 ஹைப்பர் லிங்க் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல சில நேரங்களில் சில மனிதர்கள். ஒரு அப்பா பையனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வெளியே போறாரு. அடுத்ததா அப்பா ஒரு பெரிய டைரக்டர், பையன் வந்துட்டு படம் நடிச்சிருக்கான். அடுத்ததா ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு கேரக்டர், தனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிரும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற ஒரு ஆளு. இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க போய் ஃபாரின்ல செட்டில் ஆக போறாங்க கொஞ்சம் நாள்ல. பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாரு அவங்க அப்பா. அந்த ஏரியால தான் ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிற மணிகண்டனும் இருப்பாரு. டே இங்க வாடா, இவரை கூட்டு போய் மெயின் ரோட்ல பஸ் ஏற்றி விட்டுரு. இவன் கூட்டு போய் மெயின் ரோட்ல விடாம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருங்கன்னு சொல்லி பாதியில ஏறி கூட்டு போயிருவான். அவரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவாரு. ஆக்சிடென்ட்டை பண்ணது இந்த ஃபாரின் போற கப்பிள்ஸ். ஆனா ஆக்சிடென்ட் பண்ணதா நியூஸ் மீடியால பப்ளிஷ் ஆனது டைரக்டரோட பையன். சார், ஒரு பெரியவரை குடிச்சிட்டு வந்து கார் விட்டு ஏற்றி கொன்னுட்டீங்களே சார். அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்ததுக்கு காரணமாக இருந்தவர் மெயின் ரோட்டில் இறக்கி விடாமல் போன மணிகண்டன். ஆக்சிடென்ட் ஆகி செத்தது இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகிறவரோட அப்பா. இப்போ இந்த எல்லா கேரக்டர்ஸையும் ஹைப்பர் லிங்க் ஆக்குற அந்த கேரக்டர் நாசர் சார். படத்தோட இன்டர்மிஷன் அப்போ அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம மணிகண்டன் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஃபோன் பண்ணிருக்கேன்டா, அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, சொல்ல முடியாதுடா, ஏதோ சொல்லிடுறேன். அதை எப்படி சொல்றதுன்ற ஒரு தயக்கம், இதை சொல்லியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம், இதை தாண்டி நம்மளால தான் இறந்து போயிட்டாருன்ற ஒரு குற்றமுணர்ச்சி, எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார் மணிகண்டன். ஹலோ சார், இங்கே ஈசிஆர் காணத்தூர் பக்கத்தில் உங்கள் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் சார். ஸ்பாட்லேயே இறந்துட்டார் சார். சொல்கிறதுக்கு தான். இந்த படத்துலேயே இன்னொரு செம்மையான விஷயம்னா, யார் வழியில் யார் மொழியில்னு ஒரு பாட்டு வரும். சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு இருப்பேன். செம்ம சாங்குது. இந்த பாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது, ரீல்ஸில் ட்ரெண்டானா தானே தெரியறதுக்கு. கேட்டு பாருங்க, இந்த பாட்டு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மணிகண்டன் வந்துட்டு நம்மளால தான் இந்த பெரியவர் இறந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருப்பாரு. அதை குத்தி காட்டி மன உடைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஒரு வேலை பண்ணா ஒழுங்கா பண்ணுங்க பிரதர், இல்லைன்னா சாரி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஒரு நல்ல படம், நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக வந்துட்டு கச்சடதபர. இந்த படத்தோட கதைகள் எல்லாம் தனித்தனி கதைகளாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கதையோட முடிவிலிருந்து இன்னொரு கதை தொடங்கும். ஒரு கதையோட கேரக்டர் அடுத்த கதையோட கேரக்டரோட இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இதை வந்துட்டு டைட்டில் போடும் போதே சூப்பராக காட்டியிருப்பாங்க பாருங்களேன். டைட்டிலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கவசம், சதியாடல், தப்பட்டம், பந்தயம், அறம்பற்ற, அக்கரா. அக்கரை. இப்போ கவசம் அப்படின்ற கதை வந்துட்டு நம்ம பிரேம்ஜியோட கதை. அந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா பிரேம்ஜி ரொம்ப நல்லவராக இருப்பார். கடைசியில் பார்த்தா ஹீரோயின்ட்டு வந்து பணத்தை அடிச்சுட்டு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம பிரேம்ஜியை வந்துட்டு சாந்தனுவோட அப்பா கடத்திருப்பாரு. நம்ம பிரேம்ஜி சதியாடல் கதைக்குள்ளே வராரு. நம்ம சாந்தனு வந்துட்டு அப்பாவோட பொசிஷனுக்காக அப்பாவையே கொன்றுவார். அது வந்துட்டு நம்ம சந்தீப்போட கதையை பாதிக்கும். தப்பட்டம். சந்தீப் என்கவுண்டர் பண்ண போன இடத்துல என்கவுண்டர் பண்ண வேணான்னு முடிவு பண்ணுவார். ஆனால் இவர் என்கவுண்டர் பண்ண மாதிரி நியூஸ் மீடியாவில் ஃபேம் ஆயிரும். சந்தீப் வந்துட்டு அவரோட ஹையர் ஆஃபீஸரோட டிரைவரை பிடிச்சி அடிப்பாரு. பந்தயம். ஹரிஷ் கல்யாணோட கதை. ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு நல்ல ஒரு பணக்கார பையனா பார்த்து பிடிச்சி ஃப்ரெண்ட் ஆகி அவன் கூடவே சுற்றி அவனை கடைசியில் கொன்னும்ட்டு அவங்க வீட்டிலேயே பிள்ளையா வளருவார். இப்போ இந்த பந்தயம் கதை வந்துட்டு அறம்பற்ற கதையோட இணையுது. நம்ம ஹரிஷ் கல்யாணை கொல்றதுக்காக ஒருத்தன் ஜூஸில் ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்துருப்பான். அதில் ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குன்னு தெரியாமல் நம்ம ஹரிஷ் கல்யாண் இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருப்பாரு. அதனால இந்த குழந்தைங்களுக்குலாம் வயிற்று வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. கடைசியாக நம்ம வெங்கட் பிரபுவோட உதவியால் மருந்து கிடைச்சிரும். இந்த இடத்துல தான் அக்கரான்ற கதை இணையுது. இந்த அக்கராங்கிற கதை மட்டும் கவசம் கதையோடையும் இணையும், அறம்பற்ற கதையோடையும் இணையும். நம்ம பிரேம்ஜி தெரியாமல் ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்துடுவார். அந்த ஃபைலில் தான் எல்லா சீக்ரெட்ஸும் இருக்குது. நம்ம வெங்கட் பிரபு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த மருந்துனால 25 குழந்தைங்க இறந்து போயிருக்கும். ஒரு சாதாரண டைட்டில், அந்த டைட்டில்லையே எந்த கதை எதோட சேருது, எந்தெந்த கதையோட சேருதுங்கிறது உட்பட சொல்லியிருப்பாங்க. இந்த கசடதபர படத்தில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதையெல்லாம் ஃபுல் வீடியோவாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 30,000 லைக் வந்துச்சுன்னா வீடியோ பண்ணுறேன்.
அடுத்ததா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். இந்த படத்தை வந்துட்டு ஒரு நான் லீனியராக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இது ஒரு ஹைப்பர் லிங்க் படம். ஒரு கன்னு, அந்த கன்னை ஒரு கை வந்து எடுக்குது, கட் பண்ணால் கதைக்குள்ளே போயிடுறாங்க. புதுசாக கல்யாணமான ஒரு கப்பலோட கதை, அப்புறம் ஒரு குப்பால்ற அம்மாவுக்கு ஒரு திருநங்கை இருப்பாங்க, அவங்க கதை ஒன்று, அப்புறம் ஜாதி வெறி பிடிச்ச ஒருத்தர், அவர் பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுதான், அது ஒரு கதை. அப்புறம் நம்ம பரத்தோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு கிட்னியில் பிரச்சனை இருக்கும், அதுக்கு கிட்னி தரத்துக்கு ஒருத்தங்க ரெடியாக இருப்பாங்க, அதுக்கு காசு தரணும், இது ஒரு கதை. இத்தனை கதைகளையும் இணைக்கிறதுக்கு துப்பாக்கியை வச்சு ஒரு மேட்ரு சொல்லியிருப்பாங்க. துப்பாக்கியை வச்சு மேட்ரா? நான் நாய், குதிரை, ஆக்டோபஸ்ல கூட பார்த்துக்கிறேன்ப்பா. துப்பாக்கி வச்சு எப்படி மேட்ரு சொல்ல முடியும்? இது அந்த மேட்டர் கிடையாது. இந்த ஒவ்வொரு கதையிலையுமே வந்துட்டு ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு நான் உடைக்க விரும்பல. நீங்கள் என்ன இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னடா ஒரே ஒரு துப்பாக்கி எப்படி இத்தனை பேர் கைக்கு வந்துச்சு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக அந்த துப்பாக்கி ஒவ்வொரு கையாக ட்ராவல் ஆகி போகிறப்ப தான் ஓ இப்படித்தானா அப்படின்னு புரிஞ்சுது. மறக்காமல் வீடியோ முடிச்சுட்டு போய் படத்தை செக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு வில்லம்பு. 2 கதை தான், ரொம்பலாம் எடுத்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. ஒரு சின்ன பையனோட அப்பா அவங்க குழந்தை டீசெண்டாக வளரணும்னு நினைக்கிறாரு. போடி சொல்லக்கூடாது, போங்க சொல்லு. வெரி குட். இன்னொரு குழந்தையோட அப்பா நீ எப்படியோ ஒன்று வளர்ந்து தொலைடா அப்படின்னு நினைக்கிறாரு. கேட்கவே கான்ட்ராஸ்டாக இருக்குது இல்லை? படம் இன்னும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒருத்தருக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அவங்க அப்பா ஐடியில் சேர்த்து விட்டுறாரு. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொருத்தருக்கு எந்த கொள்கையும் இல்லை, எங்கேயாவது போய் ஆட்டையை போட்டோமா நம்ம வைத்து நப்பனமா அப்படின்னு இருப்பாரு. இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க, கடைசியாக தான் மீட் பண்ணுவாங்க. அருள், நான் கார்த்தி. நம்ம ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக அடுத்து என்ன அப்படிங்கிறதோட இருக்கும். ஆனால் அந்த கேரக்டரை விட எனக்கு ஸ்ரீயோட கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஆள் பார்க்கறதுக்கு தான் நல்லி, ஆனால் ஏரியாவில் கில்லி. எனக்கு இந்த படம் ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்ல தெரியல, ஆனால் பார்க்குறப்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. படம் பார்க்குறப்ப இவங்க 2 பேரும் இப்போ மீட் பண்ணிக்குவாங்களா, அப்புறம் மீட் பண்ணிக்குவாங்களா, இந்த இடத்துல பார்த்துக்குவாங்களா அப்படின்னே தான் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கடைசியில் தான் வந்து கை கொடுத்துட்டு போகிறாங்க. பக்கத்திலே தான் இருப்பாங்க, ஆனால் பார்த்துக்க மாட்டாங்க. சில ஹானரபிள் மென்ஷன்ஸை நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். இந்த படங்கள்லாம் எனக்கு பிடிக்குங்கிறத தாண்டி பார்க்குற எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான படங்கள். முதல்ல தசாவதாரம். ஒரே ஆள் 10 கேரக்டர் பண்ணுறாரு, உள்ள ஒரு 5 கதை ஓடுது, ஒவ்வொருத்தங்களையும் இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு போன விதம், படத்தில் யூஸ் பண்ண டெக்னிக்ஸு, ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஹரிபரி, தேவையான இடத்துல காமெடி, இப்படின்னு படமே ஒரு பக்கா மெட்டீரியல். அடுத்ததாக சூப்பர் டீலக்ஸ். இதுவுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் தான். முக்கியமாக விஜய் சேதுபதியோட கேரக்டர் ரொம்பவே பாராட்டப்பட்ட கேரக்டர். எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச கதைன்னா இந்த சின்ன பசங்களோட கதை. அந்த கதையை வந்துட்டு நரேட் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். என்கிட்ட அந்த தைரியம் இல்லை. அந்த கதை வந்துட்டு 2 பக்கமாக பிரியும். இவன் டிவி உடச்சிட்டு போய் குத்து வாங்கி படுத்துருவான். இவனுங்க டிவி வாங்குறதுக்கு அலைவானுங்க, இவனுங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருப்பானுங்க. அடுத்ததாக வந்துட்டு வானம். என்னதான் இது வந்துட்டு ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும், அல்லு அர்ஜுனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும், எனக்கு தமிழில் சிம்பு சந்தானம் காம்பினேஷன் பார்க்குறப்ப எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆனிச்சு. இந்த வானம் படத்தில் ஒரு சில ஆக்வர்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்க கூடும். முக்கியமாக இந்த அனுஷ்கா போர்ஷனில் எல்லாரும் தெலுங்கு ஆக்ட்ரஸாக இருக்கிறானுங்களேன்னு தோணியிருக்கும். அதுக்கு காரணம் தெலுங்கு ஃபுட்டேஜ் அப்படியே இருக்கும் வானமில். அதுக்கப்புறம் மாநகரம் நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே பிடிச்ச படம். அந்த படமுமே ரொம்ப சூப்பரான படம். அடுத்ததாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் அப்படின்னா தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும். எனக்கு வந்துட்டு இந்த சயின்ஸ் பேசுகிற படங்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். இவனுங்க நம்ம காதிலே விட்றானுங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் பிடிக்கும். பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ ஒரு டாக்ஸி டிரைவர், அவரோட காரில் பாம், இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு கால் போணுச்சுன்னா பாம் வெடிச்சிரும். கரெக்டாக அவன் கால் பண்ணுற சமயத்தில் சிக்னல் போயிடும். இன்னொன்று அட்டகத்தி தினேஷோட ஆள், அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கே தான் இருக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. மெசேஜ் போகல, நெட்வொர்க் காலி. அவங்க வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே ஒரு குழிக்குள்ளே விழுந்து மயங்கி கிடப்பாங்க. அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய கல் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். போன நெட்வொர்க்கை திருப்பி கொண்டு வரதுக்காக நகுல் போராடிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு நெட்வொர்க்கை கொண்டு வந்துட்டா பாம் வெடிச்சிரும், அப்பாவி மக்கள் செத்து போயிடுவாங்க. நெட்வொர்க்கை கொண்டு வரலன்னா அட்டகத்தி தினேஷோட ஆள் செத்து போயிடும். இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் படம் பார்க்க வச்சுருப்பாங்க நம்மளை. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் எனக்கு பிடிச்ச ஹைப்பர் லிங்க் மூவிஸ். உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நித்தம் ஒரு வானம்னு ஒரு படம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள், இவருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு விட்டுட்டு ஓடிட்டதுனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவார். டாக்டர் வந்துட்டு ஒரு புக்கு தருவாங்க. அந்த புக்கில் 2 கதை இருக்கும். அந்த 2 கதையும் படிச்சுட்டு இருப்பார். மொதல் கதையை படித்து முடித்தா அதோட கிளைமேக்ஸும் அந்த புக்கில் இருக்காது. 2வது கதையை படித்து முடித்தா அதோட கிளைமேக்ஸும் அந்த புக்கில் இருக்காது. இந்த கிளைமேக்ஸை நீ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதைக்கு சொந்தக்காரங்கன்னு உயிரோட தான் இருக்கிறாங்க, போய் பாருன்னு அனுப்பி வைக்க அந்த டாக்டர். இவரும் அவங்கள தேடி போய் பார்ப்பாரு. ஜீவா கூட கேமியோ பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த படம் ஹைப்பர் லிங்க்ல வருமா, ஆந்தாலஜியில் வருமா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை இப்படி கொலைப்புட்டு போகிறதுக்கு சாரி. கரெக்டான கமெண்ட் வந்துச்சுன்னா பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. பாய், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.